ஹலோ ரைடர்ஸ், ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஆம்பியன்ஸில் இருக்கான்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி நம்ம ரைடிங் பூட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மோட்டர் வேரில் என்னென்ன ரைடிங் பூட்ஸு, என்னென்ன கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸு, இதில் என்னென்ன நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லெதர் ஷூ. இந்த லெதர் ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கவு லெதரில் மேக் பண்ணியிருக்கோம். இனிஷியல் ஒரு சோல் டிசைன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த சோல் பாருங்கள். ஸோ இந்த சோல் பார்த்தாலே நம்ம பழைய சோல்லேருந்து இந்த சோலுக்கு வந்து ப்ரீமியமாக அப்கிரேட் ஆகிருக்கும். என்ன ரீசன்னாலனா அதை விட கிரிப்னஸ் இன்னும் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பழைய சோல் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஓல்ட் சோல். ஸோ இதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கிரிப்னஸ் இன்னும் ஹெவியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சோல் வந்து நம்மளுக்கு கீழே முடிஞ்சிடும், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ரைஸ் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னாலனா இப்போ நம்ம ஒரு ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சின்ன கல் அந்த மாதிரி வந்து அடிக்குது. ஒரு 100ல் போகும்போது ஸ்மால் சின்ன கல்லாக இருந்தாலுமே அதோட இம்பாக்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த இம்பாக்டை கூட இது உங்களுக்கு ரெசிஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இதே உங்களுக்கு தாங்கிடும். நெக்ஸ்ட் இந்த பூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர், கவு லெதரில் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஹெவி உங்களுக்கு. அதாவது நம்ம ஸ்டீல் டோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டீல் டோ எதுக்காக யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் என்கிட்ட வந்து ஸ்டோரி டைரெக்டாக கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக சொல்லியிருக்கோம். என்ன ரீசன்னால்னா நம்ம கீழே விழுறோம், மேலே அந்த லெதர் பேட்ச் வந்து டேர் ஆஃப் ஆகி போகுது, பைக்கை நீங்கள் ஹோல்டு தான் பண்ணியிருக்கீங்க, ஸ்க்ராச்சஸ் ஆகி போயிட்டு இருக்கும் போதே ஸ்பார்க் ஜென்ரேட் ஆகும் இன் கேஸ் ஆஃப் ஸ்டீல் டோன்னா. அதுவே உங்களுக்கு வந்து ஹார்ட் அக்ரிலிக் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக், ஃபைபர் பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்லேருந்து எந்த ஃபயரும் கிரியேட் ஆக போகிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரொடெக்டடாக இருக்கும். அதே மாதிரி பேக் சைடும் ஃபுல் டோ தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. எல்லாமே ஃபைபர் பிளாஸ்டிக் டோ கொடுத்துருக்கறனால கம்ஃபர்ட் வைஸ் ப்ரீமியமாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்னல் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வெல்க்ரோஸ் பாருங்கள். வெல்க்ரோ எல்லாம் ப்ரீமியமாக இருக்கும் வித் த YKK ஜிப்பர். எஸ், நம்ம ஜாக்கெட்டு, பூட்டு, க்ளவ் எதுவாக இருந்தாலும் YKK ஜிப்பர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கமிங் டு த கம்ஃபர்ட். இந்த கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கம்ஃபர்ட் கொடுத்துருக்கோம். இனிஷியலாக இருந்த ஷூவை விட இப்போ வந்து அந்த கம்ஃபர்ட்னஸ் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இந்த பூட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரேஞ்சஸில் வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவு லெதரில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆயில் புல்லப் லெதர்னு சொல்லுவோம். ஆயில் புல்லப் லெதர் என்னன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து 1.4 mm ஹையாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த கிரேடோட ஃபினிஷ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ப்ரீமியம் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இது நார்மல் கவு லெதரோட ஃபினிஷும் ஆயில் புல்லப்போட ஃபினிஷ் லெதரும் பாருங்கள் உங்களுக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஸ்வேடு இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, பட் எல்லாமே ஒரிஜினல் லெதர் தான் உங்களுக்கு. அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஹை ஹீலாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பூட்டுக்கும் இந்த பூட்டுக்கும் ஹைட் டிஃப்ரென்ஸ். எதனால இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஜெனரலாக இப்போ நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் ஓவர் ஹையாகவே வருது. அதுவும் இல்லாமல் டே பை டே வந்து இன்ஜின் சிசி ஹையாக இருக்கிற பைக் தான் லான்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம நார்மலாக ஒரு 350cc பைக்கே நீங்கள் ஓட்டுறீங்கன்னா இன்ஜினோட ஹீட்னால எனக்கு கார் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஹீட் வந்து இந்த பூட்ஸ் போட்டிங்கன்னா இன்ஜினோட ஹீட் சுத்தமாக உள்ள தெரியவே தெரியாது. மழை நேரத்தில் வந்து பூட்ஸுக்கு மேலே வந்து பேண்ட்டை விட்டுடலாம், ரைடிங் பேண்ட்டோ ரெயின் பேண்ட்டோ எதாக இருந்தாலும் நீங்கள் பூட்ஸ்க்கு மேலே விட்டுடலாம். நார்மல் டைமில் பூட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜிப்லாக் பண்ணிடலாம். இந்த வெல்க்ரோ எதுக்காகனா, இப்போ நீங்கள் வந்து பேண்ட் உள்ளே விட்டுட்டு போட்டுட்டீங்க அண்ட் தென் ஜஸ்ட் டைட் பண்ணுறதுக்காக இந்த வெல்க்ரோ உங்களுக்கு அடிஷ்னல் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 41லேருந்து 46 சைஸஸ் வரைக்கும் இருக்குது. அதாவது நம்ம நம்பரில் சொல்லணும்னா 7லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. 12 சைஸஸ் நீங்கள் வந்து ஸ்டோரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11 சைஸ் உங்களுக்கு ஃபிட் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டார்க் ப்ரௌன் வித் பிளாக், லைட் ப்ரௌன், ஃபுல் பிளாக், ஃபுல் அண்ட் ஃபுல் டேன் கலர், டேன் வித் ஃப்ளோரசன் க்ரீன், டேன் வித் பிளாக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய ஷூஸ் வந்து லைனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்கமிங் மாடல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், இனிமேல் நம்மளோட சாட்டர்டேஸ் வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு தமிழில் இருக்கும். அண்ட் தென் வெனஸ்டே வர போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேம் பேட்டர்ன் இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டே டியூன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன். See you in next video. Until and then, bye from Jia from Motor.